வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொங்கல் பரிசு குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பானது தமிழக அரசு சொல்லிட்டுருக்காங்க. இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல்படும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் ஒரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக அரசியல் சூழல் மேலும் கவர்ச்சிகரமாக மாறி வருகிறது. வாக்காளர்களின் மனதை சென்றடைய திமுக அரசு புதிய மெகா திட்டங்கள் மூலம் முன்னிலை பெற முயல்கிறது. தமிழகத்தில் ஏற்கனவே தமிழ் புதல்வன், மகளிர் உரிமை தொகை, காலை உணவு திட்டம், நான் முதல்வன், விடியல் பயணம் மற்றும் புதுமை பெண் போன்ற பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இதனுடன் அடுத்த கட்ட தேர்தலுக்கான வியூகமாக அரசு 3 புதிய திட்டங்களை அறிவிக்க உள்ளது. அதன்படி சட்டசபை தேர்தல் தேதி பிப்ரவரியில் அறிவிக்கப்படும் சூழலில் அதற்கு முன் புதிய திட்டங்களை அறிவிக்க முடியாததால் இந்த மாதத்திலேயே அரசு முக்கிய முடிவுகளை எடுக்கிறது. அதன்படி 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் லேப்டாப் திட்டம் தொடங்கப்பட உள்ளது. முதல் கட்டமாக ஏப்ரல் மாதத்திற்குள் 10 லட்சம் மாணவர்களுக்கு வழங்கப்படும். இதற்கான டெண்டர் ஏற்கனவே விடப்பட்டுள்ளது. அடுத்து 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தற்போது 1.14 கோடி பெண்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் பல பெண்கள் சேர முடியவில்லை என்ற புகாரை தொடர்ந்து புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கும் இந்த திட்டம் விரிவாக்கப்பட உள்ளது. இந்த விரிவாக்கத்தை டிசம்பர் 15 அன்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். அடுத்து புத்தாண்டு தொடக்கத்தில் வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பரிசு தொகுப்புடன் ரொக்க உதவியையும் அரசு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. தேர்தல் நேரம் என்பதால் இத்திட்டம் அமைய வாய்ப்பு அதிகம் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். தமிழகத்தில் உள்ள 2,27,00,000 ரேஷன் கார்டுகளை கருத்தில் கொண்டு வழங்கப்படும் தொகையை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விரைவில் அறிவிப்பார் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் தேர்தலை முன்னிட்டு திமுக அரசு அறிவிக்க உள்ள இந்த 3 முக்கிய திட்டங்கள் மாணவர்களும் பெண்களும் உட்பட பெரும்பாலான மக்களிடம் நல்ல வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே நண்பர்களே, இது போன்ற முக்கியமான தகவல் பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.